பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு நோஸ்லாம் லிஃப்ட் ஆகி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்லா இவங்க மாதிரி திரும்பினவங்க கிட்டலாம் நீங்கள் இந்த வண்டியை வச்சு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். செகண்ட் கியர் உங்களுக்கு மேக்ஸ் அவுட் பண்ணால் 60 போகுது, 70 போகுது. நான் உங்களுக்கு தேர்ட் கியர் மேக்ஸ் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். When you see me, you better run. Hey, hello guys. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கார்ஃப்ரிக் சேனலில் நம்ம இந்த மாருதி 800 2008 மாடலில் ஓட்டிகிட்ருக்கோம். இனிஷியலாக டிரைவிங் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா கார் ரொம்ப ஓல்ட் ஸ்கூலான டைப்பான காராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ணலாம். உள்ளே இருக்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஓல்ட் ஸ்கூல் ஃபீல் நல்லா தருது. இந்த பர்டிகுலர் கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800cc பவர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 3 சிலிண்டரில் பவர் உங்களுக்கு டிவைட் பண்ணி உங்களுக்கு வண்டி இன்ஜினுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 37 ஹார்ஸ் பவரோட பவர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அது எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா 6000 RPMல உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதே நேரத்தில் டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 59 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் வண்டி. வண்டியோட கிளச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான த்ரோவான கிளச்சாக இருக்குது. அதே நேரத்தில் கியர் பாக்ஸும் நல்லா ஸ்லீக்காக நாச்சியாக இருக்குது. கியர் பாக்ஸ் பாருங்கள், ஈஸியாக நாச்சியாக விழுது. ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் +1 ரிவர்ஸு. டோட்டலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கியர்ஸ் வருது ரிவர்ஸோட சேர்த்திங்கன்னா. அதே நேரத்தில் வண்டியோட பிரேக்கிங் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது. இனிஷியலாக உங்களுக்கு நோட் பண்ண போனீங்கன்னா பிரேக்ஸ் நல்லாவே டைட்டாக இருக்குது பாருங்கள். ஃபூட்டை கீழே போட்டிங்கனாலே வண்டி எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் தேர்ட் கியர்லேருந்து உங்களுக்கு இன்கியர் ஆக்சலரேஷன் எப்படி போகுது பாருங்கள். 60லேருந்து 80 வந்துட்டோம். அதுக்குள்ளே நல்லா இன்கியர் ஆக்சலரேஷன்ஸ் செம்ம பவராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட்னால எங்கேயுமே உங்களுக்கு லேகே இருக்க மாட்டேங்குது. இனிஷியலாக நோட் பண்ண போனீங்கன்னா ஏன்னா இதில் உங்களுக்கு டர்போ கிடையாது நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட்னால. நாங்கள் 40ல் இப்போ நம்ம 70 க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈஸியாக போகுது. ஆனால் இந்த வண்டியோட பிரேக்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து ஒரு ஜட்டர்னஸ் உங்களுக்கு தெரியுது நல்லாவே. ஏன்னா நம்ம ஹை ஸ்பீட் க்ரூஸ் பண்ணுறதுனால ஓவர் ஒரு 90 போயிட்டு இருக்கோம். இப்போ வண்டியோட ஃபீல் கேப்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே 100 கிராஸ் ஆச்சு. பிரேக்ஸ் ரொம்ப புவராக இருக்குன்னு சொன்னோம் இப்போ மாதிரி. ஆனால் 4th கியர்லேருந்து தான் நான் உங்களுக்கு இன்கியர் ஆக்சலரேஷனில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபுல்லாகிட்டே இருக்குதுங்க. டர்போவில் ஆகல. ஆனால் நீங்கள் அதே நேரத்தில் நீங்கள் வண்டியை ஆக்சலரேஷனை விட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு பவர் அப்படியே டவுன் ஆகிடுது. இப்போ பாருங்க நான் 4thலேருந்தே ஃபுட்டை போடுறேன். சரியான இன்கியர் ஆக்சலரேஷனாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஹேண்ட்லிங் எப்படி இருக்கு பார்ப்போம். ஓ மை காட். சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான சாஃப்டியாக இருக்குது உங்களுக்கு. அதனால் வண்டிக்குள்ளே செம ஃபீல் கொண்டு வருது சாஃப்டாக சஸ்பென்ஷனால். இந்த மாதிரி இன்ஜின்ஸ்லாம் தாங்க வண்டி மாருதி ஆக்சுவலி உங்களுக்கு தூக்கி கொடுத்துருக்கு. சரியான பவரியாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா. ஆக்ட் ஆகுறது நீங்கள் ஒரு லேர்னர்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டிலாம் ஈஸியாக இருக்கும் பவர் ஜட்ஜ் பண்ண. ஈஸியாக எடுத்துகிட்டு போதுங்க. எல்லாம் அந்த காலத்து பாக்கெட் ராக்கெட்டாக இருக்கும் போல இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு ஆக்ட் ஆகிறத பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்ஸ் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்குங்கிறது கரெக்டாக என்னால் சொல்ல முடியல. செம வீக்காக இருக்குது பிரேக்ஸு. இதே நேரத்தில் இங்கே பாருங்கள், ஒன்ஸ் ஃபூட்டை போட்டிங்கன்னா வண்டி உங்களுக்கு நோஸ்லாம் லிஃப்ட் ஆகி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பாருங்க நான் 4th கியரை போட்டேன். அதுதாங்க ஈஸியாக நீங்கள் 4th கியர்லேயே உங்களுக்கு மேனுவர் பண்ணிவிட்டு க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் போல் உங்களுக்கு வண்டியை பற்றி. NVH லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு எவ்வளோ நாய்ஸாக இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா அவங்க அந்த காலத்தில் காஸ்ட் கட்டிங்காக உங்களுக்கு நார்மலான உங்களுக்கு பாருங்கள் டோர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் மெட்டல்லே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க.
அதாங்க ஒன்ஸ் ஃபூட்டை போட்டால் வண்டி இழுக்குதுங்க செமையா. பாருங்க செகண்ட் கியர்லேருந்து உங்களுக்கு ஆக்சிலரேஷன் கொடுக்குறேன். அந்த 6000 RPM அட்டைன் பண்ணுறப்போ வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே வீக் ஆகிடுது. தேர்ட் கியரில் உங்களுக்கு 100 வந்துட்டேன் பாருங்க. அதே நேரத்தில் நீங்கள் வண்டி காமன் கம்போஸ்டாக நீங்கள் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபூட்டை போடாமல் அழகாக கியரை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு சாஃப்டராக இருக்குங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஃபூட்டை போட்டிங்கன்னா வண்டி ஃபுல்லாகுதுங்க நல்லா. பாருங்க தேர்ட் கியரில் இப்போ உங்களுக்கு ஆக்சிலரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ஃபோர்த் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஷிஃப்டிங்லாம் சும்மா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். வண்டி ஸ்டேரிங் ஜெட்டர் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு அலைன்மெண்ட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது இந்த பர்டிகுலர் வண்டியில். இஷ்யூ பார்த்தீங்கன்னா வேறு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸு பாருங்க நல்லா இவங்க மாதிரி திரும்பினவங்க கிட்டலாம் நீங்கள் இந்த வண்டியை வச்சு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது சீட்டுக்கு புஷ் பண்ணுற G-ஃபோர்ஸ் அளவுக்கு இது வண்டியில் டார்க் இல்லைனாலும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஓவர்டேக்ஸ் எடுக்கிறதுக்குலாம் ஒரு ஃபோர்த்லேருந்தே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இழுத்துட்டு போகலாம் வண்டியை பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம வண்டியோட டர்னிங் ரேடியஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல இப்போ நான் உங்களுக்கு இந்த வண்டியோட 0 to 100 ஆக்சிலரேஷன் காமிச்சிடுறேன். 6000 RPM ட்ரைவ் பண்ணிக்கலாம். செகண்ட் கியர் உங்களுக்கு மேக்ஸ் அவுட் பண்ணால் 60 போகுது, 70 போகுது. நான் உங்களுக்கு தேர்ட் கியர் மேக்ஸ் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். தேர்ட் கியர் மேக்ஸ் அவுட் பண்ணால் 100 போகுது. வண்டியோட பிரேக்ஸ் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயரை ஸ்கிட் பண்ண ஆரம்பிச்சிருது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டியோட பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் பவர்டு ஸ்டேரிங்கு. அதனால் உங்களுக்கு லோயர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு லோயர் ஸ்பீடில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லோயர் ஸ்பீட்ஸே ஹையர் நல்லா டைட்டாக இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ஸ்பீட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக உங்களுக்கு அப்படியே ஸ்டேரிங் ஓரளவுக்கு சாஃப்டர் ஆகுதுங்க. அதாங்க ஒன்ஸ் நீங்கள் ஆக்சிலரேட்டர்லேருந்து ஃபூட்டை எடுத்துட்டிங்கன்னா வண்டி இங்கே பாருங்கள் எவ்வளோ காமாக போகுது பாருங்கள். நான் 4th கியர் 40லேருந்தே உங்களுக்கு நான் ஆக்சிலேட்டர் போடுறேன் பாருங்கள் க்ளீனாக ஏறுதுங்க. நல்லா ஏறுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது. இனிஷியலாக நீங்கள் ஃபூட்டை போடுறப்பவே நல்லா ஏறுது பாருங்கள். லோயர் எண்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வீக்கராக இருக்குது. மிட் ரேஞ்சும் ஹையர் எண்டும் போனீங்கன்னா சும்மா உங்களை நல்லா புல் பண்ணுற அளவுக்கு வண்டிக்கு நல்லா கேப்பபிளான பவர் இருக்குதுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா. அதே நேரத்தில் இந்த மாதிரி 60ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்டேபிளாக இருக்குங்க. பாருங்க சஸ்பென்ஷன் நல்லா ஆக்ட் ஆகுது வண்டி கூட. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வண்டியை நீங்கள் இப்போ ஒரு கார்னரிங் இல்லை ஒரு இதெல்லாம் எடுக்க போனீங்கன்னா ஒரு கட்டு எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாடி ரோல் தெரியுது. பிரேக்ஸ் மட்டும்தாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல பெரிய இஷ்யூங்க. இப்போ நீங்கள் ஒரு லேர்னராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி செம பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ஒன்றும் பெருசாக கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் இன்ஜின் ஆயில் மாற்றி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டி சும்மா உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு லேர்னர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டியெலாம் வாங்கினீங்கன்னா. வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நம்பி ஒரு ஓவர்டேக் எடுக்கணுனாலும் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம் இதில். ஏன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குங்க பர்ஃபார்மன்ஸு சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு சொல்ல போனால் எந்த இடத்துலையும் ஒரு குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஆவரேஜான ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் டெட் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா
பாருங்க நான் 4th தான் ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வண்டிக்கு ஒரு 5th கியர் தேவையில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 கியர்ஸை வச்சு